பிவைக்கு பார்த்துட்ருக்கோம். மேரி இஸ் 16 இயர்ஸ் ஓல்ட். சி இஸ் 4 டைம்ஸ் ஓல்டர் தென் ஹர் பிரதர். ஹவ் ஓல்ட் ஷி பி வென் சி இஸ் ட்வைஸ் இஸ் ஏஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேரி என்பவரோட தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். ஓகேவா? ஸோ மேரியோட ஏஜ் வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன். 16. அப்புறம் அவங்க வந்து மேரியோட வயது வந்து அவங்க தம்பி மாதிரி 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும்போது மேரியின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலேருந்து பாருங்கள், அவங்க பிரதர் மாதிரி 4 டைம்ஸா, அப்போ வந்துட்டு இதில் இப்போ 16 நம்மளுக்கு தெரியும் மேரியோட வயசு. அப்போ அதோட பிரதரோட ஏஜை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரதரோட ஏஜ் என்ன வரும்? 16/4 4ன்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேரிக்கு 16, அவங்க பிரதருக்கு 4. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 2 மடங்காக இருக்கும்போது, அதாவது பிரதரோட ஏஜ் 2 மடங்காக இருக்கும்போது இவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 ஆட் பண்ணிட்டு போகலாம். இப்போ இவங்களுக்கு 20ன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு என்ன இருக்கும்? 8ன்னு இருக்கும். அடுத்து 4 சேர்த்துனிங்கன்னா 24ன்னு வச்சுக்கோங்க. 24னா இவங்களுக்கு 12ன்னு வரும். ஸோ இவங்களுக்கு இதை பாருங்கள், 2 மடங்காக வந்திருக்கா? 12 + 2 வந்திருக்கு. அப்படி வரும்போது மேரியோட வயது என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. மேரியோட வயது தான் 24. புரியுதுங்களா? 12னா இவங்களுக்கு 24, 2 மடங்காக வந்துருச்சா? அந்த மாதிரி வரும்போது மேரியோட வயது கேட்டிருக்காங்க. அப்போ மேரியோட வயது அந்த மாதிரி வரும்போது எவ்வளோ? 24. ஓகேவா? இதே வந்து ஒருவேளை தம்பியோட வயது கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 12 தான் போட்டிருக்கணும். ஓகேவா? கிளியரா?